ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் வி லோகேஸ்வரன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி 1 தான் ப்ளே பண்ண போகிறோம். பார்க்குற எல்லாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஈஸி தான் குதிச்சிருக்கேன், நம்ம என்ன மூடு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னை ஃபஸ்ட்டு வச்சு நான் இப்போ தான் கிராணி ஸ்டார்ட் பண்ணுறேன். இது லோவில் வேணாம், இல்லை கொடுத்தாடுவோம். ஆக்சுவலி மியூசிக் நைட்மேர் டார்க்கு, ஐயோ இல்லை எதுவுமே வேணாம் நம்மளுக்கு. வாங்க போகலாம். இல்லை கிராணி எனக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனால் எப்படி தெரியுமா இன்றைக்கி நான் கிராணி விளையாட போகிறேன். எல்லாம் ஷாக் ஆகிடவாதீங்க. ஆனால் இன்னைக்கு கிராணி பக் பண்ணி தான் ஆட போகிறேன். சாரி, எல்லா பொருளும் உங்களுக்கு எங்கே இருக்கும் காட்டணும்ல, அதுக்கு தான் அந்த கிளவிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு பக் பண்ணி ஆடுறேன். ஃபஸ்ட்டு பக் பண்ணுறது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த பாட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீ தள்ளியுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு. இல்லை, நான் பாட்டில் எடுத்து சொல்லிவிட்டு எல்லாம் இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, கிளவி வந்துடுச்சு. அது கிட்ட வரட்டும், நல்லா வரட்டும். நல்லா கிட்ட வந்தால் அது கிளவிக்கு இருக்கு. கிட்ட வந்துச்சா கொடுங்க. ஐயோ, ட்ரிக்கு ஒர்க் ஆகலையே. ஐயோ, சொல்லுவாங்க இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம். இந்த ட்ரிக்கை வச்சு இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம். இந்த டைம் வச்சு ஒர்க் ஆகணும். போன தாட்டியே ஒர்க் ஆகல. கிளவி மண்டையை காட்டி அடிச்சு பிடிச்சி நல்லா. இந்த டைம் ஒர்க் ஆகணும். போய் ஐயோ, என்ன மாதிரி என்ன அப்போ தான் அந்த கிராணி இந்த தாட்டி வந்துச்சான். இந்த தாட்டி வந்து எப்படியோ பக் பண்ணி ஆகணும். அது சொட்டை கிளவி வந்துருச்சு. சொட்டை கிளவி இந்த இப்போவா அவனை எந்த பக்காச்சு காய்ஸ். சொட்டை கிளவி என்னமோ அடிச்சா பாருங்க, பல்ல பாருங்க. எனக்கே பயமா இருக்கு. பார்க்குறேன் நீங்களா, அப்படியே பார்க்குறேன் நீங்களே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்கள் பொருள் எங்கெங்கே பொருள் என்ன நல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஆராய்ந்து கட்ட போகிறேன். அடுத்த பேட்டரி கொடுத்து வச்சுருக்கானுங்க. இல்லை எதாவது வச்சுருக்கானுங்களா? அதானே, ஒரு இடத்துல ஒரு பொருள் வச்சா எங்கே அது பக்கத்தில் இன்னொரு பொருள் வைக்கிறானுங்க. உங்களுக்கு இதுதான் கைஸ் வேலை. நீங்கள் இதுதான் கண்டுக்காதீங்க. இது என்னதுரா, சரி ஏமாத்துறானுங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருக்கானுங்க பாருங்க. இப்படிக்கா போயிட்டு இப்படிக்கா வந்துட்டோம். அந்த கிளவி பக்கம் நிற்குது. விட்டுட்டு அதுக்கு தான் நம்ம இன்னும் வீட்டில் பார்க்க மாட்டோம். பேஜை வச்சிருக்க. இந்த பேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? என்னங்க அதுவும் இப்போ இவ்வளோ ஈஸியாக கிடைக்குது. நல்லா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக கிடச்சிச்சுன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருந்துருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவசரமாக ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணிட்டு எங்கே போகணுமா கைஸ்? உங்களுக்கு தெரியுமா? ஓ சாரிப்பா, அங்கே போகணும் மாட்டேங்குது. மச்சு மேலே இன்னொரு பொருள் பார்த்தோமே, இருங்க போய் அதை எடுத்துருவாங்க. இது என்ன கிடைக்கும்? கீழே போட்டு போகணுமா? சாரி கைஸ், எனக்கு ராணியில் அந்தளவு ஒன்றும் தெரியாது. எனக்கு கோச்சுக்கலாம் கூடாது. ஆனால் எனக்கு இது கூட விளையாடுறது இல்லைன்னா சொல்லக்கூடாது நீங்கள் யாரும். கன் பார்ட்டு
ஏன்டா நானே பக் பண்ணி ஆடிட்டுருக்கேன், எனக்கு தான் கன் பாட்டில் விழுகுறீங்க. இங்கே வச்சுருக்கானுங்களா? நீங்களே சொல்லுங்கள் நியாயமா? நானே கன் பார்த்து வச்சு நானே பக் பண்ணி ஆடிட்டுருக்கேன், எனக்கே பயமாக இருக்குன்னு. இவனுங்க என்னன்னா கன் பாட்டில் வச்சு ஊற்றி வச்சுருக்கேண்ணா. இது நல்லா அம்மா அவ்வளோதான் என்ன பயமாக இருக்குது. ஐயோ அந்த கிராணி எல்லாத்தையும் கல் விடுறா. நீங்கள் கிராணி விளையாண்டுருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காசு இங்கே வெப்பன் போகிற இடம் எங்கே இருக்கு? வெப்பன் கீ கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அடிக்கடி வெப்பன் ஈஸியாக கிடைக்கும். ஐயோ நானே 9 வேலை கொடுத்து வாங்குறேனே. காஷ் இங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆனால் இந்த ரூம்குள்ள நான் போக மாட்டேன். இப்போ மாட்டிப்பேன் காய்ஸ். சொட்ட கல்வி. காய்ஸ் இவருங்க நம்மளுக்கெல்லாம் ஹோஸ்டலில் கொடுத்து வச்சுருக்கானுங்க. இதோ இதான் வெப்பன் போகிற இடமா என்ன? எஸ் இதான் வெப்பன் போகிற இடம். அப்புறம் மேலே வழியாக போயிடலாம். புஷ் சொட்டக்கிழவின்னு பக்கில் தானே கிடக்குது. ஏஞ்சிக்கிஞ்சு சொட்டக்கிழவி அப்படின்னு ஏஞ்சிக்கிஞ்சு வந்துட போகிறேன். அப்புறம் எனக்கு ப்ராப்ளமு புரியுதா? அங்கேயே நில்லு. அதுக்குள்ளே நான் போயிட்டு எப்படி இந்த காரில் முக்கால் செஸ்கே காலி பண்ணிடுறேன். காய்ஸ் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. ஏன்னா கண்டுபிடிக்கிற பொருள் மாதிரி எனக்கு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவ்வளோதான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான் கண்டுபிடிக்க முடியும். இங்கே போகணுமா இதை? ஓ இன்னும் நம்மளுக்கு இங்கே 1 இங்கே என்ன வாட்ச் பண்ணணும் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் எத்தனை பொருள்? பெட்லாக்கின்னு நினைக்கிறேன். எஸ் பேட்லாக்கி. ஐயோ இன்னும் 1 கிடச்சிச்சு. இன்னும் 2 பொருள் தான் காய்ஸ். ரிப்பீட்டு நம்ம கிளம்பிட்டே இருக்கலாம். கார்க்கி தேவையா சொல்லுங்க காய்ஸ். நான் ஒன்று சொல்லுவேன், கோச்சுக்காதீங்க. லைவ் எப்படி போகிறது? எல்லோரும் கோச்சுக்க மாட்டீங்கல்ல. நம்ம இன்னும் இடத்துல தேட மறந்தே போயிட்டோம் காய்ஸ். ஆனால் காய்ஸ் நான் ஒரே இடத்துக்கு மட்டும் எப்பவும் போக மாட்டேன் காய்ஸ். சின்ன பாருங்க இதை ஈஸியாக கொடுத்துருக்கானுங்க. இப்படிப்பட்ட இடத்துல இதை கொடுப்பானுங்க நான் நினச்சி கொடுப்பாங்க. இது எங்கே பண்ணுமா? கேஷ் பண்ணும். இப்போ மேலே பண்ணுமா? சாரி தெரியாது. அதாவது மேலே தான் கேச்சு போயிட்டு கிடக்கும். இல்லை ஒரு சில இது மட்டும் எனக்கு தெரியும், கோச்சுக்காதீங்க. எனக்கு பயமாக இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தாலும். ஏன் தெரியுமா? இங்கே இதுக்கு மேலே ஸ்பைடர் நான் போக மாட்டேன். பார்ப்பாங்க இந்த இடத்துல வரவே மாட்டேன். ஐயோ எனக்கு பயமாக இருக்குங்க. நீ இந்த இடத்த பக்கம் கூட வர மாட்டேங்குது சாத்திரா. என்ன பையன் எம்மடின்னு அந்த கிளியே பக்கில் தான் கிடையாது. சொட்டக்கிழவி முட்டைக்கிழவி. இனிமேட்டில் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துல என்னால் பீஸு கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஆனால் இந்த கிராண்டிலே அதிக இடத்துல இந்த பீஸ் தான் பேஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. என்ன ஷூட்டிங் ஐயாச்சி கன் பார்ட்டு காய்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்களா காய்ஸ்? இப்போ ஜென்னி கேமிங் லவ்லி கேமிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் எப்படி எப்படியோ ஆடுவாங்க. ஆனால் அந்த அளவுலாம் எனக்கு ஆட தெரியாது. மன்னிச்சு எப்பவும் போல் புக்கு கொடுத்து வச்சுருக்கானு. இந்த புக்கெல்லாம் எனக்கு எங்கே போடணும்னு தெரியும் காய்ஸ். தராங்க இந்த புக்கை திரும்ப முதல்ல போட்டு வந்தால் இங்கே தான் கொடுத்து காய்ஸ். சூப்பர். நம்மளுக்கு எல்லாமே இந்த மேட்ச்சில் ஈஸியாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. சூப்பர். இல்லை என்ன மேலே தான் போகணும். டவுட் இந்த டப்பா சாரி இந்த டப்பா வேறு டப்பா வாயில் வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் கொடுத்துட்டோம். இந்த கிராணியோட ஒன்று ஸ்லண்டிங்க லெஃப்ட் டக்குன்னு வெளியே வந்துங்க கொடுத்துச்சா கொடு.
காய்ஸ் இப்போ என்ன பண்ணோம் சத்தியமானே தெரியாது காய்ஸ். ஆமாம் நம்ம இன்ஜின் பார்த்தேன், எங்கே பார்த்தோம்? கீழே தானே பார்த்தோம். கீழே டிவி எங்கே? டிவி பார்க்கறதுங்க எங்கே வச்சுருக்காங்க? இன்ஜின் பார்ட். இன்னும் பெட்லாக்கி மட்டும் எங்கே வச்சுருக்கானு தெரியல. பெட்லாக்கி எடுக்க ஸ்பைடர்கிட்ட போகணுமா? எங்கே வச்சுருக்கானு வெளியே வச்சுருக்கானுங்களா? அப்போ இங்கே ஒரு மண்ணாங்கட்டி வச்சுருக்கேன். இன்னும் இந்த பெட்லாக்கி மட்டும் கற்றுச்சு ஓடியே போடலாம். பெட்லாக்கியும் கார்கியும் சேஃபில் வச்சுருப்பானுங்களே. தேங்காய் அந்த தர்பூசணிலாம் கச்சா நல்லாயிருக்கும். அதனால் நம்ம லெவலாக போவோம். ஐயோ இப்போ கட்டிங் பிளேடு வர கண்டுபிடிக்கணுமா? ஏச்சி கட்டிங் பிளேடா என்ன இது? என்னதுரா இது? இன்னும் என்னென்னமோ கண்டுபிடிக்க மாட்டேங்குது. ஏமாவா ஷூட்டிங்கண்ணா காய்ஸ்? இதுக்கு மேலே என்ன கண்டுபிடிக்க முடியாது காய்ஸ். சாரி காய்ஸ், மன்னிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. நம்ம வீடியோ இன்னும் ஏகப்பட்ட பேருக்கு பரவணும். வெறும் ஸ்ரீலங்காவில் கம்மி, அதுவும் இந்தியாவிலே வெறும் 88% தான் பரவி இருக்கு நம்ம வீடியோ. அதுவும் என் ஃப்ரெண்டு தான். நாங்கள் 4 பேர் இப்போ ஒரு போட்டு ஒரு வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம். என் ஃப்ரெண்டோடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லோரும் அப்படின்னு சொல்கிறது தான், கோச்சிக்காதீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான், அதுதான் எனக்கு முக்கியம். என்னது இது? என்னென்ன ராக்கெட் வச்சுருக்கீங்க? ப்ளே ஹவுஸா? இதுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு எப்படி இருக்கும்? எப்படி இருக்காது, வேஸ்ட்டு தான். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். பை கைஸ்.